அவன் ஒரு மெச்சூரிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த புரிதல் தன்மையோட சரி நம்ம அம்மாவுக்கு ஒரு மறுமணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொண்ணு பாக்குற போற இடத்துல அந்த பொண்ணு கிட்ட அவன் சொல்லுவான், என் அம்மாவுக்கு ஏன் மறுமணம் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா எங்க அம்மா வந்து தனிமையாவே இருந்து பழகிட்டாங்க, அதனால செஞ்ச வேலையை திரும்ப திரும்ப செய்வாங்க, அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாது, அதே மாதிரி எதுகிட்ட வேணாலும் பேசுவாங்க, அவங்க கூட பேச்சு துணைக்கு ஆள் இல்லாதனால அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும் போது ஸோ எக்ஸாக்ட்லி அந்த சீரனுக்கும் சசி சார் வந்து அந்த படத்துல காமிச்சிருப்பாரு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஃபேனு கிட்ட எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிக்கும், நீ எப்படி பதில் சொல்லுவ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த சமயம் பார்த்து கரண்ட் வந்தோடனே ஃபேன் சுட்டும். அப்ப அது சம்மதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சீக்வன்ஸ்லாம் அங்க கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே அருமையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க, மறுமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு விதவை பெண், வெறும் உடல் அந்த மாதிரி விஷயத்துக்காகலாம் இல்லை, அவங்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமா அவங்க துணையா பேச்சு துணைக்காவது ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறத வந்து ரொம்பவுமே அருமையா வந்து சொல்லியிருக்கு இந்த 100 சாமி படம். கடைசி ஒரு 20 நிமிஷமே வந்திருப்பாரு விஜயாண்டனி சார், ஆனா அவரு கொடுத்த ரோல் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாரு. இன்னும் அவங்க பெரிய பையன் வந்துட்டு பாஸ்கர் அவங்க வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட பேசும்போது கூட என்ன சொல்லுவாங்க, பக்கத்துல இதே மாதிரி ஒரு பொண்ணு பிரெக்னண்டா இருப்பாங்க, அவங்க அவங்க கட்டட வேலை செய்யற ஹஸ்பண்ட் வந்து எதிர்பாராத செத்துருவாரு. அப்ப வந்து அவங்க பெரிய பையன் சொல்லுவாங்க, இப்ப நீ வந்து இந்த மறுமணத்தை பண்ணிக்கிட்ட அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும், அவங்களும் மறுமணம் பண்றதுக்கு முன் வருவாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 100 சாமி வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். தியேட்டர்ல வந்து நிறைய ஆதரவும் கிடைச்சது, ஆனா தியேட்டருக்கு போய் என்னால பார்க்க முடியல. ஸோ ஜிபே ஓடிடியில இப்ப நான் வந்து பார்த்துருந்தேன். ஸோ ரொம்பவுமே ஒரு ஹார்ட் டச்சிங் ஒரு ஃபிலிமா தான் இருந்துச்சு. ஸோ சமூகத்துக்கு வேண்டிய படத்தை சசி சார் வந்து எப்பவுமே கொடுக்கறதுல தவறதில்லை. ஸோ அவருக்கு ஒரு அட்சாப். அதே மாதிரி இந்த படத்துல நடிச்சிருக்க சுவாசிகா மேம் டேரக்டரா வாழ்ந்திருக்காங்க, அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கடத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றிகள். அப்புறம் விஜயாண்டனி சார் சூப்பரா பண்ணியிருக்காரு, 2 பசங்க. அப்புறம் கருணாஸ் வழக்கம் போல அவரோட நெகட்டிவ் சைடு கேரக்டர் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு படத்தோட ரிவ்யூல மீட் பண்ணும் முறை அண்டில்